UGDRB unit number 1, class number 4. Descartes rule of signs. இந்த சைனை வச்சு என்னெல்லாம் நம்ம பாசிட்டிவ் ரூட் என்ன, நெகட்டிவ் ரூட் என்ன, ரிமைனிங் காம்ப்ளெக்ஸ் ரூட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ண டெக்கார்ட்ஸ். டெக்கார்ட்ஸ் எஸ் சைலண்டில் இருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க. Solving the polynomial equation. One of the fundamental problem to determine the number of positive and negative real root without actually solving the equation. நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாமே என்னால் எத்தனை பாசிட்டிவ் ரூட் எத்தனை நெகட்டிவ் ரூட்னு சொல்ல முடியும். அது Descartes rule of sign provides simple and powerful method to estimate the possible number of positive and negative real roots of a polynomial equation with real coefficient. This rule does not give the exact root but gives valuable information about the possible value, which is especially useful before applying numerical or algebraic method of solution. நம்ம அல்ஜிபிரிக் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் எத்தனை பாசிட்டிவ் ரூட் நெகட்டிவ் ரூட்னு சொல்லலாம். பட் என்ன சொல்ல முடியாதுன்னா டஸ் நாட் கிவ் த எக்ஸாக்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது எக்ஸாக்ட் ரூட்டாகவே சொல்லிடலாம். கண்டிப்பாக பாசிட்டிவ் ரூட் எத்தனை நெகட்டிவ் ரூட் எத்தனை ரிமைனிங் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது சைன் சேஞ்சை வச்சு தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதை ஸ்டோரியெல்லாம் விட்டுருங்க, டேரெக்டாக இங்கே பாருங்கள். இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 3x³ + 2x² - x + 5 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இங்கே எந்த சிம்பிளுமே ஒரு ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 4 சார். 4ஆ 3ஆ? நல்லா பாருங்க. அதாவது ப்ளஸ் மைனஸாக மாறி இருக்கு 1, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு 2, ப்ளஸ் மைனஸாக மாறி இருக்கு 3, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு 4. கரெக்டு தான். இப்போ இதில் பாசிட்டிவ் ரூட் எத்தனை நெகட்டிவ் ரூட் எத்தனைன்றது எப்படி செக் பண்ணுறதுன்னா, டைரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணும்போது எத்தனை சைன் சேஞ்ச் இருக்கோ அத்தனை பாசிட்டிவ் ரூட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதுலேயே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதில் வர ஆன்சரில் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பார்ப்போம். சரிங்களா? அத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் வரும். சரிங்களா? இது பாசிட்டிவ் ரூட்டு, இது நெகட்டிவ் ரூட்டு. ரிமைனிங் இப்போ இங்கே பவர் 4ன்னு வச்சுக்கிங்களேன். பவர் 4னா 4 ரூட். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நோ நெகட்டிவ் ரூட், நோ காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 9 இருக்குன்னு வச்சுப்போம். பவர் 9, இதுலேயே 9 இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 3 டைம்ஸ் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ 4 பாசிட்டிவ் ரூட், 3 நெகட்டிவ் ரூட்டு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஏன்னா பவர் 9னா 9 ரூட்ஸ் வரும். 2 வந்து இமேஜினரி ரூட் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். இதை இங்கே ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குது? 4 இருக்குது. இதை பாருங்கள், பாசிட்டிவ் ரூட். A positive root of polynomial equation of real root whose numerical value is greater than 0. பாசிட்டிவ் ரூட் வேணும்னா என்னுடைய ரியல் ரூட் எப்படி இருக்கணும்னா greater than 0வா இருக்கணும். நியூமரிக்கல் வேல்யூஸ் greater than 0. நெகட்டிவ் ரூட் பாருங்க, a polynomial equation is a real root whose numerical value is less than 0. less than என்னுடைய ரூட் வந்து less than 0வா இருந்தால் அது நெகட்டிவ் ரூட். என்னுடைய நியூமரிக்கல் வேல்யூ வந்து greater than 0வா இருந்தால் ரியல் ரூட். அவ்வளோதான். நான் தேவையான கிவனை நான் அங்கேயே சொல்லிட்டேன். இங்கே ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாக ரீகால் பண்ணுறேன். Positive real root of polynomial equation with real coefficient is either equal to the number of sign change. இதுதாங்க, அவ்வளோதாங்க. ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனைன்னு செக் பண்ணும் நம்மளுக்கு கொடுத்த பாலினாமியல்ல. அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரூட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, சைன் ஆஃப் நெகட்டிவ் ரூட். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப்
சைன் சேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். பாருங்க, the number of negative real root of a polynomial equation is either equal to the number of sign changed. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வருமோ அதைத்தாவே நெகட்டிவ் ரூட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதை ஒரு பாலினாமியலை எடுத்து சொல்லி டெஃபினிஷன் வழக்கம் கொடுக்குறோம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் லாஸ்ட் டேர்ம் ஏ1 எக்ஸ் ப்ளஸ் ஏ0. அப்போ என் பவரில் இருக்க இன் டேர்ம்ஸ் எக்ஸில் இருக்க பாலினாமியல் எழுதியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, பாலினாமியல் ஈக்குவேஷனை டிக்ரீசிங் பவர் ஆஃப் எக்ஸில் எழுதணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், ஜீரோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடணும். ஜீரோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்முடைய பாசிட்டிவ் ரூட்லையும் சரி, நெகட்டிவ் ரூட்லையும் சரி, காம்ப்ளெக்ஸ் ரூட்லையும் சரி, அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. இக்னோர் எனி ஜீரோ கோஎஃபிஷியன்ட். கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் கோஎஃபிஷியன்ட். கவுண்ட் பண்ண போகிறோம் எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குன்ற கன்சிக்யூட்டிவ் கோஎஃபிஷியன்ட். அடுத்தடுத்து இருக்க கோஎஃபிஷியன்ட்ல எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குன்றதை கவுண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். இது போதும். ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். நெகட்டிவ் ரூட் ரீப்ளேஸ் தி எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் இன் த கிவன் பாலினாமியல். சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன். அதாவது ப்ளஸ் மைனஸ் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் ஈக்குவல் த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். அவ்வளோதான். இதே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். ரைட். இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரிமார்க் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஒன்லி பாசிபிள் வேல்யூ நாட் எக்ஸாக்ட் நம்பர். இத்தனை வரும்னு பாசிபிளாக தான் சொல்ல முடியும், பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 4 பாசிட்டிவ் ரியல் நம்பர், 2 நெகட்டிவ் ரியல் நம்பர், ரிமைனிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு பாசிபிள் வேல்யூ ஃபுல்லாக எத்தனைன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம், பட் நாட் எக்ஸாக்ட் நம்பர். 95% வந்து எக்ஸாக்டாக தான் இருக்கும். ஒரு சில சமயம் மிஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து எக்ஸாக்ட் சொல்லிடலாம். ஜீரோ ரூட்ஸ் ஆர் நாட் டிடெக்டட் பை திஸ் ரூட். ஜீரோ ரூட்ஸ்ன்னு வந்துட்டாவே, அதாவது ஜீரோ கோஎஃபிஷியன்ட் ஜீரோ ரூட்ஸ்ன்னு வந்துட்டாவே இங்கே வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆல்வேஸ் அக்கர் இன் த கான்ஜுகேட் பேர் அண்ட் ஆர் நாட் கவுண்டட் டைரக்ட்லி. இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட் என்ன பண்ணுவோம்னா கான்ஜுகேட் பேரை கவுண்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் ரூட், நெகட்டிவ் ரூட், ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாகவே காம்ப்ளெக்ஸ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இது நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா 12th ஸ்டேட் போர்ட் புக்கில் 3rd யூனிட்ல தியரி ஆஃப் நம்பர்ஸில் இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட். பாசிட்டிவ் ரூட்னா கொடுத்த சம்மில் எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தது டெஃபினேஷன். x power 4 3x cube plus 5x square minus x minus 2 equal to 0. இப்போ இங்கே எனக்கு என்ன பவர் இருக்குன்னா 4 பவர் 4 இருக்கு. டிகிரி வந்து 4 இருக்கு. அப்போ எனக்கு ரூட்ஸும் 4 இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் எத்தனை சைன் சேஞ்சுன்னு பார்ப்போம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இதில் எத்தனை சைன் சேஞ்சுங்க இருக்கு? 3 sir. 3. ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு, மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ளஸ் மைனஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு, மைனஸ் மைனஸாகவே இருக்குது. அப்போ 3 சைன் சேஞ்சுனா இங்கே நான் என்ன சொல்லிடலாம்? அவன் கேட்டது எத்தனை பாசிட்டிவ் ரூட் தான் கேட்டிருக்கேன். 3 பாசிட்டிவ் ரூட்ஸ். அப்போ எனக்கு 4 சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்ன சொல்யூஷன் நான் சொல்ல மாட்டேன், எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ்ன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் இஸ் எய்தர் 3 or 1. கம்பல்சரி 3 தான் வரும். 1 ரொம்ப ரேர் தான், 1 வர சான்சஸ் இல்லை. 3 or 1 இங்கே இருக்குது, பட் 3 கம்பல்சரி வரும். 1 என்ன வரும்னா நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வரும், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும். அது நம்ம சைன் சேஞ்சை பொறுத்து. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ். ஃபைண்ட் த பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த கொஸ்டினுக்கு நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ரூட்ஸ் கேட்டாங்க, அதை மட்டும் செக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நெகட்டிவ் ரூட் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் 2 x power 4 3x cube
5x² minus x minus 2 equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெகட்டிவ் ரூட் கேட்டால் ஃபைண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 minus x whole cube 5 minus x whole square எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 equal to 0. இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணணும். இங்கே மைனஸ் பவர் 4 இருக்கு, அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் மைனஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3x கியூப். இங்கே மைனஸ் பவர் 2னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 5x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ இதில் எத்தனை நம்பர் சைன் சேஞ்ச் பாருங்க, ப்ளஸ்ஸு 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 மைனஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் என்னதுங்க? 1 சார். ஒன்றே ஒன்று தான். இந்த டேர்ம் மட்டும்தான், எல்லாமே சேம் சைனு. இங்கே மட்டும்தான் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் கிடைக்கும். ரியல் ரூட்ஸில் ரியல் ரூட். ஏன்னா எனக்கு எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குண்ணா, ஒரே ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் கிடைக்கும். கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அவங்க கேட்குறதே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்டு, நெகட்டிவ் ரியல் ரூட்டு, காம்ப்ளெக்ஸ் ரியல் ரூட்டு தான் கேட்பாங்க. அப்படி நம்ம சால்வ் பண்ணாமே ஆன்சர் சொல்லலாம். அதுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெக்கார்ட்ஸ் ரூல் ஈக்குவேஷன் வித் நோ பாசிட்டிவ் ரூட். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. நோ பாசிட்டிவ்னா சைன் சேஞ்சே இல்லை. இங்கே பாருங்க, ப்ளஸ் 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 ஆல் ப்ளஸ், நாலுமே ப்ளஸ். ஸோ நோ சைன் சேஞ்ச். அப்போ எனக்கு ரியல் ரூட்டே இல்லை, 0 ரியல் ரூட். கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஈக்குவேஷன் வித் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபைண்ட் த பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ரெண்டுமே கேட்குறாங்க. ஃபைண்ட் த பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ரெண்டையுமே செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் 3 பாருங்க. 4. எக்ஸாம்பிள் 4. 2x power 4 2x power 5 x power 4 3x cube plus 5x square minus x plus 4 equal to 0. 5x square means 6 plus 4. Right, இப்போ பாசிட்டிவ் ரியல் ரூட் செக் பண்ண போகிறேன். டேரக்டாக பாருங்க, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். ஆக்சுவலாக இங்கே டிகிரி 5 இருக்கு. அப்போ எனக்கு 5 ரூட்ஸ் கிடைக்கணும். அதில் எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், இதில் எத்தனை சைன் சேஞ்ச் இருந்திருக்கு? 4 பாருங்க. இங்கே 1, இது சேம் சைன், ஒன்றும் மாறல. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் 2 3 4. அப்போ இங்கே கண்ணை மட்டும் என்ன சொல்லிடலாம், பாசிட்டிவ் ரூட் 4ன்னு சொல்லிடலாம். அப்போ ரிமைனிங் செக் பண்ண வேணாம், ஒன்றே ஒன்று தான் நெகட்டிவ் ரூட். அதை வேணால் செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்கு. அப்போ ஆன்சர் டேரெக்டாக என்ன வந்துடும், 2x power 5 வந்துடும். இங்கே பவர் 4 இருக்கு. நான் வேணால் ரீப்ளேஸ் பண்ணியே காமிச்சிடுறேன். ஒரு ஸ்டெப் எழுதி 2 minus x whole power 5 minus x whole power 4 3 minus x whole cube 5 minus x whole square minus of minus x plus 4 equal to 0. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணணும். இங்கே ஆன் நம்பர் இருக்கு, ஸோ சைன் சேஞ்ச் ஆயிரும். ஈவன் நம்பர் இருக்கு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே பவர் ஆன் நம்பர் இருக்கு, இங்கே மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈவன் நம்பர் இருக்கு, இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 5x² ப்ராக்கெட்டில் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை ஒர்க் அவுட் பண்ணாமே சொல்லிட்டேன். ஏன்னா டிகிரி 5 ரூட்ஸ் கிடைக்கும், எனக்கு 4 பாசிட்டிவ் ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. ஒன்றுன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் 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 ப்ளஸ். அப்போ ஒரே ஒரு சைன் சேஞ்சு தான். அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா 1 நெகட்டிவ் ரூட்ஸ்ன்னு சொல்லிடலாம். நான் தெரிஞ்சு சொல்லிடலாம்.
ரைட். இது வரைக்கும் நம்ம அப்சர்வேஷன் என்ன பார்த்தோம்? இந்த ரூலோட வேலை என்ன? த நம்பர் ஆஃப் ரியல் ரூட் வித்தவுட் சால்விங் த ஈக்குவேஷன். சால்வ் பண்ணாம என்னால் என்ன சொல்லலாம்? ரியல் ரூட் எத்தனைன்னு சொல்லிடலாம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைன் சேஞ்ச் அண்ட் ஆக்சுவல் ரூட் இஸ் ஆல்வேஸ் ஈவன். த ரூல் அப்ளைஸ் ஒன்லி எ ரியல் ரூட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஜீரோ கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி இக்னோர் ஒயில் கவுண்டிங் சைன் சேஞ்ச். ஜீரோ கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி எந்த சமயம் இல்லை. இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சைன் சேஞ்சில் அதை கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆர் நாட் கவுண்டட் டைரக்ட்லி பை த ரூட். காம்ப்ளெக்ஸ் ரூட்டு டைரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாதுன்னா பாசிட்டிவ் ரூட் ரியல் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரூலை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ரூட் மட்டும் பாசிட்டிவ் ரூட் நெகட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது டிகிரி வந்து 9 இருக்க மாதிரி. அப்போ எனக்கு டோட்டல் 9 ரூட்ஸ் இருக்குது. இதில் எனக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ், நெகட்டிவ் ரூட்ஸ், இதில் ஒரு 4 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. எனக்கு டோட்டல் 9 ரூட்ஸ் வரணும். பாசிட்டிவ் ரூட் 4, நெகட்டிவ் ரூட் 3 போக 7, 9 மைனஸ் 7 2. இந்த 2ன்றது என்ன வந்துடும்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு வந்துடும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட் நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இந்த சம் எங்கே இருக்குன்னா நம்ம தேர்ட் யூனிட் 12th ஸ்டாண்டர்ட் தேர்ட் யூனிட்டில் நம்பர் தியரியில் இருக்குது. சரிங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் வச்சு ஒரே ஒரு சம் இருக்கும். 3.5ல் இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5ல் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் வச்சு ஒரே ஒரு சம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே கொடுக்கல. இங்கே டேரெக்டாக அந்த ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன். என்னால் காம்ப்ளெக்ஸ் ரூட்டை டேரெக்டாக இந்த ரூலை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பாசிட்டிவ் ரூட் நெகட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு தாராளமாக சொல்லிடலாம். அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட் ரூட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 2023ல் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஒரு வெறும் 10 செகண்ட்ஸில் செய்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமான இல்லை, பார்த்த உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஈஸி. பாருங்க, மெனி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3 ஆர் ஹை. 3 ஆர் ஹை. It is not always possible or convenient to find exact root using algebraic method. In such case, we determine approximate numerical value of the root. Approximate solution help locating in the root within specified interval and provided sufficiently accurate value the particular purpose. This method are particularly useful when the equation is irrational or டிரான்சென்டனல் ரூட்ஸ். அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. இதில் நிறையா வளவலான் இருக்குது. சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ராக்சிமேட் ரூட்னா என்ன? பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் அப்ராக்சிமேட்லி வித்தின் த டிசைடு டிகிரி ஆஃப் அக்யூரன்சி. இப்போ நான் இப்போ ஒரு வேல்யூ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரிங்களா? ஒரு என்ன ஈக்குவேஷன் நம்ம சம்முன்னு சொல்லிடலாமா? இதில் பார்த்துட்டு நம்ம போவோம். அதாவது என்ன சொல்றேன், இன்டர்வல் ஆஃப் த ரூட். இந்த இன்டர்வல் ஆஃப் த ரூட் தான் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட் ரூட்னா என்னன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் அப்ராக்சிமேட்லி. இந்த அப்ராக்சிமேட் ரூட்ன்றது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம சொன்னது. இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது 5 மட்டும்தான். 5 கொடுத்தா மட்டும்தான் இது ஈக்குவல் டு 0 வரும். வேற எந்த நம்பர் கொடுத்தாலும் வராது. சரிங்களா? அதைத்தான் இங்கே சொல்கிறேன். இங்கே ஆக்சுவலாக அது என்னன்னா டெசிமல்லையும் இருக்கும். நியூமெரிக்கல் வேல்யூ ஈக்குவேஷன் நியூமெரிக்கல் வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டும் கண்டுபிடிப்போம். இப்போ 1 டெசிமல் 2 டெசிமல் பாயிண்டோட ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட்டு. இன்டர்வல் ஆஃப் அ ரூட். இப்போ இன்டர்வல் ஆஃப் த ரூட்னா என்னன்னா ஏ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி செட் டு பி கண்டெயின் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் ஏ பியும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு லெஸ் தென் 0 வரணும். அப்போ நெகட்டிவ் ஆன்சர் வரணும். எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வரணும். லெஸ் தென் 0னா நெகட்டிவ்ல வரணும். இப்போ கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ் எப்படி பண்ணலாம் பாருங்க.
approximate value root is said to be correct to n decimal places. Error does not exist. Error கண்டிப்பாக வரும், அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 1/2 10 power minus n. அப்போ இப்படியோட எழுதலாம். 2 1/2 10 power n எழுதிடலாம். சரிங்களா? ரைட்டு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரூட் இன் இன்டர்வல் என்ன பண்ணுறேன் பாருங்க. இன்டர்வல் f of a less than or equal to 0. Then there exists at least one real root of f of x equal to 0 in the interval. அவன் கொடுத்த இன்டர்வலுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ வந்து சேட்சே பண்ணும். f of x equal to 0ன்றதை சேட்சே பண்ணும். ஐசோலேஷன் ஆஃப் ரூட்ஸ் என்ன சொல்றான் பாருங்க. சக்சஸிவ் வேல்யூ x substituted in a polynomial give function value with opposite sign. எப்போ ஆப்போசிட் சம் நம்மளுக்கு கிரியேட் ஆகுதோ, அதில் எப்போ நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதோ இந்த நெகட்டிவ் வேல்யூ எடுத்து வச்சுக்கிங்க. அவ்வளோதான், அதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்கும். அதுக்கு தாங்க இவ்வளோ டெஃபனிஷன்லாம். சரிங்களா? பாருங்கள். சக்சஸிவ் வேல்யூ எக்ஸ் சப்ஸ்டியூட்டட் இன் எ பாலினாமியல் கிவன் ஃபங்க்ஷன் வேல்யூ வித் ஆப்போசிட் சைன், தென் த ரியல் ரூட் லைஸ் பிட்வீன் தோஸ் வேல்யூஸ். அந்த ரெண்டு எப்போ நெகட்டிவ் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது, நெக்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாசிட்டிவ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவேஷனில். அப்போ லைஸ் பிட்வீன் 1 and 2 ஓப்பன் என்றால் 1,2ல அந்த ரூட் வந்து கண்டிப்பாக லைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க. f of x equal to 0 பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து கன்சிடர் பண்ணுறோம். பாலினாமியல்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபார் ஆல் ரியல் வேல்யூ x. we can determine approximate root of finding interval in which the function sign change. சைன் எங்கே சேஞ்ச் ஆகுது அது இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. suitable interval value of x. Evaluate f of x is this value. Identify two consecutive value a and b. f of a dot f of b less than 0. The root lies between a and b. Subdivided in the interval to obtain the closer approximation. இதெல்லாம் ஜஸ்ட் பாருங்க, இங்கே டைரக்டாக ஆன்சர் ஈஸியாக வரும். ரூல்னால இத்தனை ஸ்டெப்பில் கொடுத்துருக்கோம். கண்டினியூ அன்டில் த டிசைட் அக்கரன்சி இன் அச்சீவ்டு. எவ்வளோ அக்யூரேசியாக நம்ம வந்து அந்த டெசிமல் பாயிண்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். அது என்ன சொல்கிறாங்க, மெத்தட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் ஆர் இன்டர்வல் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்துச்சு, இந்த கொஸ்டின் மாதிரி தான் வந்துச்சு. அதனால் வெறும் 10 செகண்ட்ஸ் போதும், 10 மினிட்ஸில் 10 செகண்ட்ஸு. இதில் ரொம்ப டெசிமல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு டெசிமல்லாம் அந்தளவுக்கு கேட்கல. 2022 அந்த அளவுக்கு கேட்கல, ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பாருங்க. Locating a root. Find the interval containing real root of the equation. x cube minus 4x minus 9. எப்பயுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொடுத்ததை f of xன்னு எடுத்துக்கிங்க. இது given, இது சொல்யூஷன். கொடுத்ததை f of xன்னு எடுத்துக்கிங்க. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னங்க ஆன்சர் வரும்? x replaced by 0. மீட் எடுத்து தாராளமாக பேசலாம். -9 சார். -9. எனக்கு சைன் தான் வேணும், இருந்தாலும் -9. ஓகே. மைனஸ் f of 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 -4 -9. இங்கே ஆன்சர் என்ன வரும்? சைன் மட்டும் சொல்லுங்க. -12. ஸோ இங்கேயும் மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்க. f of 2. 2 2s are 4 8. 4 2s are 8 -9. இதான் வருது ஆன்சரு. இரண்டும் கேன்சல், மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன். எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9 27. ஒரு 12 ஒரு -9. 27 minus 21 plus 6. ஸோ எனக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. ஒமிட் பண்ணிட்டு இங்கே வாங்க. அப்போ ரூட் லைஸ் பிட்வீன் f of 2 f of 3. f of 2 f of 3. இந்த ரெண்டு ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுங்க. நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா? -54 தானே வருது.
கரெக்டா? அவன் கொடுத்த கண்டிஷன் சேட்ஸ்அப் பண்ணுதான்னு பாருங்க. என்ன கண்டிஷன்? A real root lies in the interval 2, 3. அவன் கொடுத்த கண்டிஷன் சேட்ஸ்அப் பண்ணுது. எந்த கண்டிஷன்? 0 கிரிக்கெட் பண்ணுங்க. f of a, f of b. a என்றால் b என்றால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தென் 0 இருக்கும். எனக்கு f of a, f of b எப்போ அசியூம் பண்ணணும்னா எப்போ எனக்கு நெகட்டிவ் சைன் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க, இந்த சம் ஓவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து எழுதியிருக்கேன். 0 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இவங்க 2, 3 டைரெக்டாக போயிட்டாங்க. நம்ம f of 0, f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம இங்கே வரிசையாக ஆகணும். ஏன் டைரெக்டாக 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க தெரில. 0லேருந்து வரணும். சரிங்களா? ரைட்டு. அது ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்ராக்சிமேட் ரூட் கரெக்ட் 1 டெசிமல் பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 டெசிமல் பிளேஸு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹோல் நம்பர் தெரியணும். ஹோல் நம்பர் பாருங்க, அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1, 1 டெசிமல், 1 டெசிமல் பிளேஸ். சரி, இப்போ நான் கொடுத்ததை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 0 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது? -1 sir. 0, 0, -1 எனக்கு நெகட்டிவ் சைன். எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு ஆள் தான் பேசுகிறாங்க, மிச்சம் இருக்காலும் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய கஷ்டமான கேள்விலாம் நான் ஒன்றும் கேட்கலாம். எக்ஸுக்கு போல ஒன்று ரீப்ளேஸ் பண்ணால் இங்கேயும் நெகட்டிவ் தான் கிடைக்குது. அப்போ எஃப் வந்து 2 எடுத்தீங்க. 2 2 சார் 4, 8, -2 -1, 8 -3 5, எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிருச்சு. அப்போ இங்கே தான் எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ரூட் லைஸ் பிட்வீன் 1, 2. சரிங்களா? நம்மளுக்கு டெசிமல் பாயிண்டில் வர கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஆஃப் போர்ஷன் பார்க்கலாம். இல்லை நம்ம 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 இப்படியே செக் பண்ணிட்டும் போகலாம். சரிங்களா? புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 1.3 செக் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு 1.3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க. டூ டைம்ஸ்னா 1.69, 1 செகண்ட் ஒரு 1.3, அதாவது 169 39 மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் தள்ளியோட பாயிண்ட் வச்சுக்கலாம். தாராளமாக மல்டிப்ளை பண்ணி சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. 2.197 sir. கரெக்ட், சூப்பர். 2.197. எக்ஸ் இருக்கு, நான் 1.3 அப்படியே கொடுக்குறேன். -1. அப்போ 2.197ல் 2.3 சப்ராக்ட் பண்ண வி கெட் நெகட்டிவ்ல தான் வருமா? என்ன வரும் பாருங்க, 2.300, 2.197 சப்ராக்ட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க.
103 வருதான்னு பாருங்க. அடுத்து 1.4 செக் பண்ணுறோம். 1.4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 2.744. 1.4 minus 1 2.744 2.4. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 2 ஜீரோ சேர்த்துக்கிங்க. ஃபைனலி 0.344 வரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு 1.3 ரூட் லைஸ் பிட்வீன் 1.3 அண்ட் 1.4. இங்கே எனக்கு சைன் சேஞ்சு நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. இது 1.3 இது 1.4. 1 டெசிமல் பாயிண்ட்னா அந்த லாஸ்ட்டாக கிடைச்ச நெகட்டிவ் வேல்யூவோட நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோமோ அந்த வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது 1 டெசிமல் பிளேஸ்னா இதை எடுக்கக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்லியாக சேஞ்ச் ஆகுதோ ரூட் லைஸ் பிட்வீன் அந்த ரெண்டு ரூட்டு. சரிங்களா? அதில் எப்போ நெகட்டிவ் வேல்யூ வருதோ அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் 1.3. அப்ராக்சிமேட் ரூட் கரெக்ட் 2 டெசிமல் பிளேஸ். இதே மாதிரி தான், ஆனால் 2 டெசிமல் பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பாருங்க, 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 1 வருது. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல், வெறும் 1. அப்போ எனக்கு ரூட் லைஸ் பிட்வீன் 0,1. இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம, அதாவது ஆஃபுக்கு மேலே பார்க்கணும், அதாவது 0.5க்கு மேலே பார்க்கணும். இது வேணால் 0.5ஓட ஸ்மாலராக பார்க்கணும். இங்கே என்ன பண்ணிட்டேன், கிரேட்டர் செக் பண்ணுறேன். 0.6 செக் பண்ணும்போது 0.6 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2.16. 36 into 6 0.216 ப்ளஸ் 0.6 மைனஸ் 1 ஆட் பண்ணும்போது நெகட்டிவில் வருது. நெக்ஸ்ட்டு 0.7 செக் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. அவன் கேட்டுக்குது 2 டெசிமல் பிளேஸ். நம்ம சிங்கிள் டெசிமல் தான் நம்ம பார்த்துருக்கோம். 0.1 0க்கும் 1க்கும் இன்பிட்வீன் கேப்பில் எனக்கு ரூட் லைஸ் பிட்வீன் சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அவன் 2 டெசிமல் கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு இது 2 வேல்யூக்கும் மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு அதோட கிரேட்டர் வேல்யூ ஸ்மாலர் வேல்யூ செக் பண்ணுறேன். இங்கே நான் இப்போ கிரேட்டர் வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அப்போ எனக்கு 1 டெசிமல் பாயிண்ட்டு 0.6ன்னு சொல்லிடலாம். ஆனால் அவன் கேட்டது 2 டெசிமல் பாயிண்ட். அப்போ 0.60க்கும் 0.70க்கும் இன்பிட்வீன் கேப்பில் எந்த வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். எப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் ஒரு 50% பார்க்கும்போது 0.65க்கு கிரேட்டராக எடுக்கிறாங்க. 68 0.68 எடுத்தால் நெகட்டிவ் வேல்யூ, 69 எடுத்தால் ப்ளஸ் 0.019. ஸோ எனக்கு ஆன்சர் இதுதான். நெகட்டிவ் வேல்யூவோட என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும், எஃப் ஆஃப் 0.68, வி கெட் ஆன்சர். இந்த 2 டெசிமல்லாம் கேட்குறேன். டேரெக்டாக ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி ஈஸியாகவே கேட்டுட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். 2 அப்ராக்சிமேஷன் மெத்தட் இப்போ வரைக்கும் கேட்கல, சரிங்களா? அதனால் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு finding 2 approximate root. ஓகே பாருங்க, எக்ஸ் கியூப் 6x² + 11x + 9. இப்போ நம்மளுக்கு இங்கே 3 ரூட்ஸ் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கேன், 2 அப்ராக்சிமேட் ரூட் தான் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் அப்ராக்சிமேட் ரியல் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ இங்கே எக்ஸுக்கு போல 1 சப்ஸ்டிட் பண்ணால் 0 கிடைக்குது. அப்போ 1 இஸ் ஒரு ரூட்டு. அவன் ரியல் ரூட் தான் கேட்டிருக்கேன், ரூட் லைஸ் பிட்வீன் கேட்கல, ரியல் ரூட்டு. சரிங்களா? இப்போ 1 கிடச்சிருச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். டேரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் 4, x³ - 6x² + 11x - 6 = 0. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணால் 1 6 11 -6 -6 + 12 -12 = 0. அப்போ 1 இஸ் a ரூட்டு. x =
1 இஸ் அ ரூட். அப்போ இதை என்ன பண்ணணும், நான் சிந்தட்டிக் டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணணும். சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணால் இங்கே என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் அப்படிலாம் எழுதுங்க. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -6, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 11, கான்ஸ்டன்ட் 6. இங்கே நம்மளுக்கு எது ரூட்டுவோ, சரிங்களா, எது ரூட்டோ அதால தான் டிவைட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 1 தான் ரூட்டு, 1 தான் நம்மளுக்கு சைட் ஆச்சு. இப்போ 1ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்கே எப்பயும் போல 0, 1 + 0 1, 1 1s 1. இது 10th இருக்குது இந்த சிந்தட்டிக் டிவிஷன். 1 1s 1, -5 + 6, ஸோ +6 -6 = 0. இதை நான் ரூட்டு ஃபேக்டர் எழுதும் போது x - 1 எழுதணும். இதோட அப்படியே ரைட் சைடு கொண்டு போய் அதை ஃபேக்டராக எடுத்து எழுதணும். இப்போ நான் 1ஆல் டிவைட் பண்ணனால எனக்கு கியூபிக் ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கிடைச்சிருச்சு. கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேர்மு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6 = 0. இப்போ அவன் கேட்டது ரியல் ரூட் தான் கேட்டிருக்கேன். நான் ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. என்ன ரூட் வரும்? மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். என்ன ஃபேக்டர் வரும்? -3. -3 கரெக்டு. எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை, ஸோ அதை முதல்ல டைரெக்டாக எழுதிக்கலாம். x - 3 x - 2 = 0. அப்போ செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். நம்மளுக்கு என்ன ரூட் கிடச்சிருக்குன்னா 3 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. 1 2 3 அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணாமல் டைரெக்டாக எழுதியிருக்காங்க. x - 1ஆல் டிவைட் பண்ணால் இது ஆன்சர் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை x - 1ஆல் டிவைட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். 1 2 3 we get answer. நெக்ஸ்ட் அது லாஸ்ட் கான்செப்ட், ஹார்னர்ஸ் மெத்தட். சரி பாருங்க. இப்போ அப்ராக்சிமேட் சொல்யூஷன் ஆர் யூஸ்டு when exact solution are difficult to obtain. Sign change help in locating root within intervals. Sign changes help in locating root within interval. எந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா, எந்த இடத்துல ரூட் கிடைக்குதுன்றதுக்கு ஹெல்ப் ஆகுது இந்த சைன் சேஞ்சு. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அந்த சைன் சேஞ்ச் தான் நம்மளுடைய லொக்கேட்டிங் ரூட் வித்தின் இன்டர்வலில் ஃபைண்ட் அவுட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆர் கண்டினியூஸ் எவரிவேர். கண்டினியூஸ் எவரிவேர்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கணும். பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். accuracy improved by narrowing the interval repeatedly. சரி, approximation method are simple but effective for real roots. மட்டும் அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹார்னர்ஸ் மெத்தட். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆர் evaluating the value of polynomial for the given numerical value of the variable. Direct substitution often involve lengthy calculation. Corner method is providing a systematic and efficient procedure for evaluating polynomial and obtaining approximate root of polynomial equation. This method is particularly useful for numerically computation and form basis for synthetic division. Synthetic division basis வச்சு இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம சிந்தடிக் டிவிஷன் இப்போ டிவைட் பண்ணோம்னா அந்த கான்செப்ட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபைண்டிங் சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் டு த ரூட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷனில் வந்து அப்ராக்சிமேஷன் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்டர் மெத்தட் யூஸ் ஆகுது. என்ன வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து இஸ் a symmetric algorithm used to evaluate the polynomial at a given value of the variable and to obtain successive approximation to a real root polynomial equation. Real root polynomial equation. Synthetic division. Simplify form polynomial division used in Harner method where only coefficient of the polynomial are involved. only coefficient மட்டும் எடுத்து synthetic division சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ட்ரையல் ரூட் என்ன சொல்றேன்? assumed approximate value root is used a starting point in Harner method. ரிமைண்ட் தேர் இங்கே ஒர்க் ஆகுது. என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. பாலினாமியல் f of x is divided by x minus a, then the remainder is f of a. x minus a வந்து டிவைட் பண்ணுச்சுன்னா f of x பாலினாமியல ரிமைண்டர் என்னவா இருக்குன்னா f of a இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க. கன்வர்ஜஸ் இன் ஹார்னர் மெத்தட். approximate root chosen is sufficiently close to the actual root. Harner method procedure successfully better approximation to that root. பெட்டர் அப்ராக்சிமேஷன் ரூட் கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுன்றாங்க. பாருங்க, எப்பயும் போல ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. எக்ஸ் பவர் என்ல ஸ்டார்ட் ஆகி a0 வரைக்கும் கிடைக்குது. சரிங்களா? ஹார்னர் மெத்தட் என்னாச்சுன்னா எப்படி ரீரைட் பண்ணுறாங்க பாருங்க. காமனாக எடுத்து எழுதுவாங்க. எக்ஸ்ட்ராமா காமனாக எடுத்து எழுதுவாங்க. எழுதிட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக வச்சுக்குவாங்க. திஸ் ரெப்ரசன்டேஷன் ஆலோ எஃபிஷியன்சி எவாலுவேஷன் ஆஃப் த பாலினாமியல் யூஸிங் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வச்ச இதை சால்வ் பண்ணிடலாம். என்ன ப்ரொசீஜர்னு பாருங்க. அரேஞ்ச் த பாலினாமியல் இன் த டிசெண்டிங் பவர் ஆஃப் எக்ஸ். அடுத்து சூட்டபிள் ட்ரையல் வேல்யூ ஆஃப் ஏ. இந்த ஏ வேல்யூ நம்மளா தான் எடுக்கிறோம். எந்த வேல்யூவால டிவைட் பண்ணுறதுன்றது நம்மளா தான் எடுக்கிறோம். ஒரு சில சம்மில் அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை நம்மளா ஒவ்வொரு நம்பராக எடுத்து ட்ரை பண்ணணும். ரைட் டவுன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாலினாமியல். பெர்ஃபார்ம் சிந்தடிக் டிவிஷன் யூஸிங் ஏ. அந்த ஏ வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு நம்பராக சிந்தடிக் டிவிஷனை பொறுத்தவரை ஒவ்வொரு சம்மாத்தை சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த நம்பர் நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து செக் பண்ணணும். அதுதான் மேட்ரு. த ஃபைனல் ரிமைண்டர் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சர் லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் ரிமைண்டர் கிவ் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. ரிமைண்டர் வேல்யூ என்னன்னா அது எஃப் ஆஃப் ஏ. ட்ரையல் வேல்யூ அண்ட் ரிப்பீட்டட் அன்டில் சஃபிஷியன்ட் அக்யூரசி இஸ் அச்சீவ்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூசிங் ஹார்னர் மெத்தட். இந்த சம்முக்கு மட்டும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சம்லலாம் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க, எக்ஸாம்பிள் 1. f of x equal to 2x cube 3x square plus 4x minus 5. சிந்தடிக் டிவிஷன் 10th புக்லேயே இருக்கு. நம்ம ஸ்டேட் போர்ட் 10thலேயே இருக்கு. வேற எங்கேயும் பார்க்க வேணாம். அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சம்முக்கு அவன் கொடுத்துட்டான். அடுத்த சம்முக்குலாம் கொடுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக எடுத்து எழுத போகிறோம். என்னது கோஎஃபிஷியன்ட் 2 -3 4x cube x square x, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் x ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டா நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே எப்பயுமே 0 போட்டுக்கிங்க. 2 ஆட் பண்ணணும். 2 2s are 4 + 1 1 2s are 2 6 6 2s are 12. ஃபைனல் ஆன்சர் 7. அப்போ எனக்கு ரிமைண்டர் எஃப் ஆஃப் 2 என்ன கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலாக லாஸ்ட்டாக கிடைக்கிற டேர்ம் என்னது? அதே நம்மளுடைய ரிமைண்டர் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 7. இங்கே நம்மளுக்கு அந்த எக்ஸ் வேலையை கொடுத்துட்டேன். அடுத்த சம்மில் நம்மளாத்தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வந்துருச்சா? ஃபைண்டிங் த அப்ராக்சிமேட் ரூட் யூஸிங் ஹார்னர் மெத்தட். ஆனால் எந்த நம்பருமே கொடுக்கல. அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எதுவுமே கொடுக்கல. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ண போகிறோம். x cube minus 3x minus 5 equal to 0. என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் பதிலாக 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது 2ஆல்
சிந்தடிக் டிவிஷன் டிவைட் பண்ண போகிறேன். கோஎஃபிஷியன்ட் பாருங்க, எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஸோ 0, எக்ஸ் டேர்ம் -3, எக்ஸ் டேர்முக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகே, நான் எக்ஸுக்கு போல 2 எடுக்கிறேன். ஒரு ட்ரை தான். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும், அதே என்னுடைய கொஸ்டின். 3 எடுத்தால் ரிமைண்டர் என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுப்போம். 0 1 1 2 சார் 2 2 2 2 சார் 4 1 1 2 சார் 2. ஆன்சர் -3. எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு போல 2 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் -3 கிடைக்குது. இதே இது எக்ஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்தால் என்ன ஆகும் பாருங்க, இங்கே எனக்கு நெகட்டிவ் கிடைச்சிருக்கா. நெக்ஸ்ட் இங்கே என்ன 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சேம் சம்மு 3 கிடைக்கணும். 3 ஆல் டிவைட் பண்ணும். 1 0 -3 -5. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லாதனால 0 போட்டிருக்கேன். 3 ஆல் டிவைட் பண்ணுறேன். 0 1 3 சார் 3 3 9 6 18 ப்ளஸ் 13. அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. இங்கே 2 நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது, இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ எனக்கு ரியல் ரூட் எங்கே லைஸ் பிட்வீன் ஆகுதுன்னா 2 1 3. ஃபைனலி அதை சொல்லி முடிச்சிட்டாங்க பாருங்க. Since the sign changes between x equal to 2 and x equal to 3, a real root lies between them. 2க்கும் 3க்கும் இன் பிட்வீனில் சைன் சேஞ்ச் ஆகுது. சிந்தடிக் டிவிஷனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் யூஸிங் ஹார்னர் மெத்தட். ஃபைண்ட் த ரியல் ரூட். கரெக்ட் 2 டெசிமல் பிளேஸ் யூஸிங் ஹார்னர் மெத்தட். இப்போ இங்கே அதே தான் நம்ம டிவைட் பண்ணுறது பாயிண்டில் எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 1.3 சப்ஸ்டிட் பண்ணோம், 1.4 சப்ஸ்டிட் பண்ணோம், அதுக்கப்புறம் 1.6 1.7, அதுக்கப்புறம் 2 டெசிமலில் 1.68 1.69 அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க 2 டெசிமல் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1.3 எடுக்கிறேன். இங்கே 0 1 மல்டிப்ளை பண்ண 1.3 1.3 1.3 மல்டிப்ளை பண்ண 1.69 ஆட் பண்ணும்போது 0.69. இது ரெண்டையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். we get -0.013. ஓகே, 1.3 நெகட்டிவ் வருது. இதே மாதிரி 1.32 எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு 2 டெசிமல் வேணும்ல. 32 எடுக்கிறேன். இதே மாதிரியே சிந்தடிக் டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு -0.022 கிடைக்குது. நெக்ஸ்ட் 1.3 செக் பண்ணாமே என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் தென் 0 வந்துடும். ஏன் இங்கே பாருங்க 0.103, இங்கே பார்த்தீங்கன்னா 0.022ன்னு வருது. நெக்ஸ்ட் 1.3 செக் பண்ணாமே கன்க்ளூஷன் என்ன சொல்லிடுறேன்னா கிரேட்டர் தென் 0 சொல்லிடுறேன். கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும், ஏன்னா 0.22ன்னு வந்துச்சுல, அடுத்து கண்டிப்பாக பாசிட்டிவ் வழி தான் வரும். அப்போ நம்ம கண் மூடிட்டு என்ன சொல்லிடலாம், ஃபைனலி எந்த ஆன்சர் இருக்கு பாருங்க, ஏன்னா அடுத்த வழி பாசிட்டிவ் கிடைச்சிருது. இங்கே 2 டெசிமலில் எப்போ நெகட்டிவ்னா 1.32 we get ஆன்சர். அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் தான் பார்த்தோம். இங்கே சிந்தடிக் டிவிஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம 2 டெசிமல் பிளேசஸ் பார்க்குறோம், அவ்வளோதான். எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஹார்னர் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரூட் லைஸ் பிட்வீன் 2 டெசிமல் ஆர் சிங்கிள் டெசிமல் இல்லை ஹோல் நம்பர் அப்படின்னு முடிச்சுறாங்க. சிந்தடிக் டிவிஷன் யூஸிங் ஹார்னர் மெத்தட். எக்ஸாம்பிள் 4 பாருங்க, எக்ஸ் -1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் -1னா அதோட ஆப்போசிட் சைன் +1, அதால் டிவைட் பண்ணணும். we get ஆன்சர். அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, டிவைடட் பை எக்ஸ் -1, அதோட ஆப்போசிட் சைன் தான் வேணும். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ண 0 1 1 7 3 3 2 1 2 சார் 2, ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ கோஷன்ட் என்ன சொல்கிறாங்க, அதாவது ரிமைண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 0. லாஸ்ட் டேர்ம் என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ரிமைண்டர், அதுதான் நம்மளுடைய ரிமைண்டர். அந்த கோஷன்ட் என்னன்னா x², இதை அப்படியே ஃபேக்டரைஸாக எழுதி வச்சுருங்க. இது கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ x² + 3x + 2 இஸ் அ கோஷன். ரிமைண்டர் வந்து லாஸ்ட் டேர்ம். நம்மளுக்கு இது வேணால் கேட்கலாம், கோஷன் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்சர்வேஷன் என்ன,
சிம்பிளிஃபை பாலினாமியல் ஈக்குவேஷன். ஹார்ட்மன் மெத்தடோட வேலை சிம்பிளிஃபை பாலினாமியல் ஈக்குவேஷன். ரெடியூஸ் எஃபெக்ட் significantly. ஓகே, த மெத்தட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த சிந்தடிக் டிவிஷன். சிந்தடிக் டிவிஷனை வச்சு நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ணுறோம்ன்றாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் அப்ராக்சிமேட் ரியல் ரூட். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் லீட் டு இம்ப்ரூவ்டு அக்யூரன்சி. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இம்ப்ரூவ்டு அக்யூரன்சின்னு சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் லீடு டு இம்ப்ரூவ்டு அக்யூரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், பார்ப்போம். அடுத்து பாருங்க, லாஸ்ட் மெத்தடு, இந்த செகண்ட் கான்செப்டுக்குரிய லாஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் தேர்ட் கான்செப்டான மேட்ரிக்ஸ் போயிடுவோம். மேட்ரிக்ஸ் அண்டு லீனியர் அல்ஜிப்ரா. இது ஃபுல்லாக தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஃபுல்லாகவே சால்விங் cubic equation சால்வ் பண்ண போகிறோம். Cubic equation occupy significant place in algebraic because they are the lowest degree polynomial equation whose solution cannot always be expressed using simple factorization and elementary method. Cardan method, also called Cardan's method. Cardan இங்கே DANOS போடுறாங்க. ஓகே, provide the systematic algebraic procedure for solving a general cubic equation. This method reduces a general cubic equation to a simpler form called a depressed cubic. It can be solved using algebraic substitution. ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம்ன்றது இருக்கும். என்ன டெஃபினிஷன் பாருங்க, cubic equation, a polynomial equation of degree 3 is called cubic equation. அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. இன் ஜென்ரல் ஃபார்ம் இஸ், அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ax³ + bx² + cx + d = 0ன்னு இருக்கும். இங்கே ஏன்றது கம்பல்சரி இருக்கணும், ஏன்னா அது கியூபிக் ஈக்குவேஷன். அதனால் a ≠ 0 தான் இருக்கணும். டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன்னா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதுவோம், பட் அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்த என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன். அது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரி, இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு பார்த்தோம், வேற ஒன்றும் இல்லை. does not contain y² term is called depressed cubic equation. இங்கே cubic equation, இங்கேயும் cubic equation, பட் என்ன இல்லைன்னா y² term இல்லை. அதாவது x² termன்றது இங்கே y² term வரணும், அது இல்லை. அதைத்தான் depressed cubic equationன்றாங்க. 1 2 3 4 term இருக்குது. டிப்ரெஸ்ட்னா இங்கே 3 term தான் இருக்குது, ஒரு term டிப்ரெஸ் ஆகிடுது. ஓகே, algebraic technique used to solve the cubic equation. First reducing into depressed cubic and the expressing root of term of radical. ரைட், அவன் ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். எப்படி ஒரு கியூபிகேஷன் இருக்குது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கியூபிகேஷனா இதுதான் ஃபார்முலா, x = y - p/3a. சரிங்களா, கியூபிகேஷனை மட்டும்தான் இது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம்னா கம்ப்ரஸ்டு ஃபார்ம் எழுதிடலாம். ஒரு கியூபிகேஷன் இருந்தால் அது கம்ப்ரஷன் ஃபார்ம்னா p/3a. இங்கே bனா என்னது, இந்த டேர்ம் x² கோஎஃபிஷியன்ட், ஏன்றது x³ கோஎஃபிஷியன்ட். ரெண்டையும் டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, பிஏ டிவைட் பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக கிடைச்ச ஆன்சரை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏ அண்ட் பியில் இருக்கிறதுனால இங்கே இதுதான் ஃபார்முலா டேட்டா கொடுத்தாச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். சரிங்களா, சரி, இதைத்தான் சொல்கிறாங்க டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன்றாங்க. சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது இது. y³ + py + q = 0. A solution of the form y = u + v. y = u + v. இங்கே u³ + v³ என்ன சொல்கிறாங்க, u³ + v³ -qன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. u³ + v³ uv-யை -p/3 எடுத்துக்க சொல்கிறாங்க. u³ + v³ -q அண்டு uv-யை -p/3ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அதாவது வேறன்னு போட்டு கொடுத்துட்டேன். யூனா என்ன, வீனா என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ தியரி எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க, கன்சிடர் ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதுறாங்க.
ரிமூவ் த செகண்ட் டேர்ம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒய் மைனஸ் பி பை 3a. ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் த ஈக்குவேஷன் ரெடியூஸ் டு, இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்காது, இந்த டேர்ம் வந்து நிற்கும். சரி, அப்போ பி என்ன கிடைக்குதுன்னா 3 டைம்ஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை 3a ஸ்கொயர் q equal to 2b cube minus 9abc plus 27 a square d by 27 a cube கிடைக்குது. p வேல்யூ q வேல்யூ நமக்கு இது கிடைக்குது. எப்போ செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷனே கிடைக்குது. பட் செகண்ட் டேர்ம் இருக்காது, இல்லாமல் கிடைக்குது. அதுலேருந்து நான் பிக்யூவும் எனக்கு இது கிடைக்குது. சரி, அது எப்படின்னு சொல்லலாம், கிடைக்குது. அசியூம் ஏ சொல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம் ஒய் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி. அப்போ நான் அசியூம் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக யூ ப்ளஸ் வி தெரியும், இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிஒய் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0, ஒய் கியூப்ல ஒய்க்கு பதிலாக u plus v the whole cube. ஃபார்முலா ஆக்சுவலாக என்னது, y cube நம்முடைய given py plus q equal to 0. சரி, y போல u plus v, p அப்படியே வச்சுக்கிங்க, y போல u plus v, இது இங்கே கொடுத்த கான்செப்ட் தான், plus q, அவ்வளோதான். a plus b the whole cube ஃபார்முலா, ஸோ அதை சிம்பிளை பண்ணிட வேண்டியது. இந்த வந்துருச்சு, a plus b the whole cube ஃபார்முலா. அடுத்து p times u plus v plus q equal to 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணிட்டு uv என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்கு uv வந்து மைனஸ் v பை 3 u கியூப் ப்ளஸ் v கியூப் மைனஸ் கியூப். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். u கியூப் பை எஸ்ன்னு எடுத்துக்கிங்க, v கியூப் பை டீன்னு எடுத்துக்கிங்க. நம்ம எந்த நம்பரும் கொடுக்கல, ஜென்ரல் ஃபார்முக்கு இப்படிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கியூப் ஈக்குவேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். எஸ்டி என்ன பாருங்க, மைனஸ் பி கியூப் பை 27. we get answer. Use value s and t, taking cube root u and v and again solution y equal to u plus v. இந்த கான்செப்டில் நம்ம அடுத்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும். டிஃபரன்ஷியல் கியூபிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இவ்வளோ லென்த்தாக தான் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா, ஒரு சம் வேணால் பார்த்துருவோமா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸே பார்ப்போம். மொத்தம் எத்தனை சம் இருக்குன்னா 3 சம்ஸ் இருக்கு. அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட் கியூபிக் ஈக்குவேஷன் அடுத்து இருக்கு. அதோட இந்த கான்செப்ட் முடியுது நம்மளுக்கு. பாருங்க, ஒரு 3 சம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் நேச்சர் ஆஃப் ரூட் கியூபிக் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் இருக்கு. அதோட செகண்ட் டாபிக் முடியுது. தேர்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மண்டே சண்டே டெஸ்ட் வச்சுட்டு மண்டே வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா பார்த்துருவோம். சிமெட்ரிக்ஸ் கியூ சிமெட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம்.